பொதுச் செயலாளர் பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட கொறடா உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் எம்பியுமான இன்பதுரை எச்சரித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழக அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 பேரும், அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பு 22 பேரும், நடுநிலையாக பாட்டாளி மக்கள் கட்சி 4 பேரும், பாரதிய ஜனதா கட்சி ஒருவரும் வாக்களித்தனர். இதனால் 144 என்ற பெரும் ஆதரவுடன் விஜய் அரசு தனது பெரும்பான்மையை அவையில் நிரூபித்துள்ளது. தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உதயநிதி தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரேமலதா ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே பேட்டியளித்த அவர், அதிமுக கொறடா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழக அரசுக்கு அவர்கள் வாக்களித்துள்ளனர் என்றார். அமைச்சர் பதவிக்காக தமிழக வெற்றி கழக அரசுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். அதிமுக அதிருப்தி, சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் சந்தித்தது தவறு எனவும் அவர் கூறினார். நம்பிக்கை இல்லாததாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிட்டதாக கூறிய உதயநிதிக்கு முதல்வர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வீச்சு எப்படி இருந்தது என்பதை, கொளத்தூர் தொகுதி மற்றும் 15 திமுக அமைச்சர்களின் தொகுதி முடிவுகளை பார்த்தும் கள யதார்த்தம் புரியவில்லையா என முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதே நிலை நீடித்தால் திமுகவுக்கு மக்கள் இன்னும் ஆழமாக புரிய வைப்பார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டதற்கு தமிழிசை வாழ்த்து தெரிவித்துள்ளார். படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும் என்று தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். மக்களின் நலனை முன்னிறுத்தும் ஒவ்வொரு நல்ல முடிவும் வரவேற்கப்பட வேண்டியதுதான் எனவும், தமிழக குடும்பங்களின் நலனுக்காக இத்தகைய நல்ல நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்துள்ளார். எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், காமராஜ், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன. அதேபோல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய தங்கமணி, எம்.சி. சம்பத் என 17 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு பதிலாக புதிய பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களின் இலாகாக்கள் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் இருந்து கவர்னர் அர்லேக்கர் தமிழகம் திரும்பியதும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது வரை செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், பிரபு, கீர்த்தனா உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அடாவடித்தனமான விஷயம் என்றும் விமர்சித்துள்ளது. இடைக்கால தடைக்கு எதிராக தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.